சிக்கனை ஒரு வாட்டி இப்படி பண்ணி பாருங்கள். காரசாரமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். அது கூட வந்து பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். அது கூட வந்து சோம்பும் சீரகம் ஒரே அளவில் எடுத்துட்டு அதுலேயும் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் பொன்னிறமாக கொஞ்சம் வர வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வறுத்தா போதும். அது கூட ஒரு 4 ஏலக்காங்க நல்லா கம கமன்னு வாசனை வரும். அது கூட கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்திரி போட்டுங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து நல்லா டீப்பாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டு அது பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்ல ஒரு ஒரு முட்டையும் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் மைதாவும் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா வந்து பரட்டிடுங்க. அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. அது கூட இருக்கிற சிக்கனெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிக்கன் ரொம்ப வந்து மெத்துன்னு வறுத்தா போதும். ரொம்ப வந்து கரமுரா அப்படின்னு சொல்லி வறுத்துறாதீங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பை போட்டுட்டு நல்லா ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வரங்க. வறுத்தீங்கன்னா அதோடய வாசனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சமயத்தில் நல்லா ஒரு கை நிறைக்க கருவேப்பிலை போட்டுருங்க. தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி மெழுகு அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு வறுத்துருங்க. இது கூடயே இஞ்சி பேஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பொடி இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமா நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். கம்மன்னு வாசனை வரும். நம்ம 10 வீட்டுக்கு வாசனை வருங்க. சிக்கனை வறுத்து வச்சு அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் ஜூஸை போட்டிங்கன்னா செம அட்டகாசமான ஒரு சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னே பெப்பர் பொடி போடுங்க. செம சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு பீஸு சாப்பிட்டா 10 பீஸு சாப்பிட்ணும் அப்படி தோணும். பசங்களுக்கும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சைட் டிஷ் வந்து எந்த இதுக்குனாலும் பொருத்தமாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்கள் மீண்டும் திருப்பியும் இதே மாதிரி பண்ணிப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.